ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி M31 பற்றி பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி M30s லான்ச் ஆகி செம்மையாக பட்டை கிளப்பி சேலில் பிச்சுட்டு போச்சு. 2019 பெஸ்ட்டு மொபைல் செல்லிங்கில் சாம்சங் கேலக்ஸி M30s வந்துச்சு. ஸோ அதில் இருக்கிற குறைகளை சிலதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பெஸ்ட்டு ஃபோனாக ஒன்று தரணும் அப்படின்னு பார்த்து சாம்சங் கேலக்ஸி M31 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 25th February லான்ச் ஆக போகுது. அமேசானில் சேல் வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி M31 எதோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் சாம்சங் கேலக்ஸி M30 M30sக்கு லான்ச் பண்ணாங்க. அதிலிருந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்போது M31 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது சாம்சங் கேலக்ஸி M31 வாங்கலாமா இல்லை M30s வாங்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ்ட் வெர்ஷனுக்கு தான் நம்ம போவோம். சாம்சங் கேலக்ஸி M31 வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதில் சாம்சங் கேலக்ஸி M30sல இருந்த குறைகள்லாம் தீர்த்து இதில் ஒரு பெஸ்ட் மொபைலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போது சாம்சங் கேலக்ஸி M30s அதுக்கான ப்ரைஸும் குறைச்சிட்டாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s ஸ்டார்டிங்கில் என்ன ப்ரைஸ்க்கு வந்துச்சோ அந்த ப்ரைஸில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, M31 என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, M30sல இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை ரெக்டிஃபை பண்ணி இதில் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கொஷினுக்கெல்லாம் இப்போ நாம் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி M30sல நமக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. 48 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்க. இதில் குவாட் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி 4 கேமரா இருக்கும். அதில் 64 மெகாபிக்சல் செம்ம ஹைலைட்டான ஒரு விஷயம். மற்றபடி ரெண்டுத்துலேயும் இருக்கிற மாதிரி பேக்கில் எல்இடி அது எல்லாமே இருக்குது. எல்இடி ஃப்ளாஷ்லாம் இருக்குது. செகண்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கேமரா நமக்கு 16 மெகாபிக்சலில் M30sல கொடுத்துருந்தாங்க. அது 16 மெகாபிக்சல் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, என்ன இது நம்ம கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுற வகையில் M31 நமக்கு 32 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மற்றபடி ஓஎஸ் ஓஎஸில் நமக்கு ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க M30sல. இதில் ஆண்ட்ராய்டு 10 கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு போனஸ் அப்படின்ற மாதிரி One UI 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. இன்னும் பக்காவாக இருக்க போது. இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேறு எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் இந்த மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்காது. ப்ளஸ் இதில் ரேமோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் தான் நமக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். 6GB 64GB இன்டர்னல் மெமரி வரப்போகுது. நம்ம அதை 512 வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 4GB ரேம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத லான்ச் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ வரைக்கும் எனக்கு 4GB ரேம் கொடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. நமக்கு மெகா ஹிட்டான மான்ஸ்டர் பேட்டரி அப்படின்வாங்க. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க சாம்சங் கேலக்ஸி M30sல. அது ஹியூஜ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த சக்ஸஸ்க்கு இது பார்த்து அப்படின்ற மாதிரி இதுலேயும் 6000 mAh பேட்டரி அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக M சீரியஸில் இதுக்கு மேலே பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுப்போம், பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம்சங்கு. அதை நல்லா கீப் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதில் கொடுத்த 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. 18 வாட்டு நம்ம இன்னும் 20 வாட்டு 30 வாட்டு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேட்டரியை ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கும் நாளடைவில். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் என்னமோ இல்லை அப்படியே விட்டுட்டாங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ இட் வில் டேக் 2 to 2.5 hours சார்ஜிங் ஆகிறதுக்கு ஆகலாம். மற்றபடி சாம்சங் கேலக்ஸி M30sல ரொம்பவும் பெருசாக பேசப்பட்டது டிஸ்பிளே. சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அது சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கலர் ரிச்னஸ் அது காமிச்சிருக்கு. அது இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. இதே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தானே, வேறு என்ன வேணும்? சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே ஒரே சிப்செட் தான். Exynos 9611 ப்ராசஸர், 2.3 GHz ப்ராசஸர், ஆக்டோகோர், அது எல்லாமே சேம் தான். அண்ட் கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. மீதி மற்ற கலர்ஸில் வரலாம், வராமலும் போகலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சாம்சங் கேலக்ஸி M31க்கு வெயிட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் கேலண்டரில் டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. 25th February அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபோனில் எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.